ஸ்ரீமதே ராமானுஜாய. ஒன்றும் மறந்தறியேன் ஓதநீர் வண்ணனை நான் இன்னு மறப்பனோ ஏழைகால் அன்னு கருவரங்கத்துள் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்க மேயான் திசை. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் மதுரையில இருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுறேங்க. பொதுமக்கள் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா சார், தங்களுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ பொருத்தம் பார்க்கறதுக்கு ஒரு ஜோதிடர்கிட்ட வந்து போவாங்க. ஒரு 5 ஜாதக நோட்டு கொண்டு போவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் 7 ஜாதக நோட்டு 10 ஜாதக நோட்டு அப்படியே ஒரேடியா வந்து கொண்டு போவாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த ஜோதிடர் என்ன பண்ணுவாரு, இந்த ராசி கட்டம், பையனோட ராசி கட்டம் ஒரு பக்கம் வச்சிருவாரு. அந்த 10 பொண்ணோட இந்த ராசி கட்டம் ஒன்னொன்னா எடுத்து பார்ப்பாரு. லக்ன பொருத்தம் பார்ப்பாரு, ராசி பொருத்தம் பார்ப்பாரு. இது சேருது சேரல அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்துல முடிச்சு கொடுத்துருவாரு. 10 நோட்ல சார் 2 நோட்டு சேருது அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துருவாரு. அப்ப மீதி 8 நோட்டு வந்து சேரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. இது எந்த அளவுக்கு சார் சிறப்பானது அப்படிங்கிறது உங்களுடைய மனசாட்சியை தொட்டு நீங்களே சொல்லுங்க. ஆக்சுவலா முதல்ல ஒவ்வொரு ஜாதகம் அப்படிங்கிறது தனித்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நம்மளுடைய யூடியூப் பதிவுல நிறைய வாட்டி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யணும் அப்படின்னா முதல்ல ஜாதகரினுடைய குணாதிசயம் என்ன, அவரினுடைய பொருளாதார நிலை என்ன, நடப்பு திசா புத்தி எவ்வாறு இருக்கு, அவரினுடைய உடல் ஆரோக்கியம் எவ்வாறு இருக்கு, ஏதாச்சும் வியாதி வருமா அல்லது ஏற்கனவே வந்திருக்கா, அதே நேரத்துல அவருக்கு குடும்பத்துல எதுவும் பிரச்சனை இருக்கு, அடுத்து வரக்கூடிய தசாபுத்தி எவ்வாறு இருக்கு, இது எல்லாமே ஒரு ஜாதகம் எடுத்து பாக்குறதுக்கே இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் பாக்குறதுக்கே குறைஞ்சது 20 நிமிஷம் ஆகும் சார். மினிமம் நான் சொல்றேன் ஒரு ஜாதகம் பாக்குறது. அப்ப முதல்ல பையனோட ஜாதகத்துல இந்த விஷயம் எல்லாம் பார்க்கணும். அதுக்கடுத்து அவங்க கொண்டு வரக்கூடியதான அந்த 5 நோட்டோ இல்லைன்னா 10 நோட்ல எல்லா விஷயமும் நம்ம வந்து தெளிவா பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம வெறும் இந்த லக்னம், இந்த லக்னத்துக்கு அந்த லக்னம் 8ஆம் இடத்துல இருக்கு, இந்த ராசிக்கு பெண்ணோட ராசி 8ஆம் இடத்துல இருக்கு, 6ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கழிச்சு விட்டு நிறைய பேரோட திருமண வாழ்க்கையே பாத்தீங்கன்னா இன்னும் வந்து டிலேயா தான் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா முதல்ல இந்த பையனுக்கு கேரக்டர் என்ன, இந்த பொண்ணோட விஷயத்துல பொருந்துமா பொருந்தாதா, இதுதான் மெயின் விஷயம். அதுக்கு அடுத்துதான் மற்ற விஷயங்கள் எல்லாமே. இப்ப இதெல்லாம் வந்து பார்க்காம சும்மா ஒரு 5 நிமிஷத்திலே பாக்குறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறது நான் எதுவும் சொல்ல விரும்பல. நீங்களே உங்களுடைய மனசாட்சியை தொட்டே சொல்லிருங்க. என்னன்னா சார், இது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது 2 பேரோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ், லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து போறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்காம வெறும் 5 நிமிஷத்துல பொருத்தம் பார்க்கறது, 10 நிமிஷத்துல பொருத்தம் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திருமணங்கள் அப்படிங்கிறது டைவர்ஸ்ல தான் சார் வந்து நிக்குது, அல்லது சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர். அப்ப இந்த மாதிரியான தவறோ இந்த மாதிரியான அவசரத்துல ஒரு முடிவு எடுக்கிறதோ இதெல்லாம் வந்து செய்யாம முதல்ல உங்க பையனோட ஜாதகத்தை வந்து கேளுங்க. பையனோட குணாதிசயம் என்ன என்ன ஏதுன்னு கேட்டுட்டு கேரியரோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு இதெல்லாம் கேட்டு அதே மாதிரி பொண்ணோட ஜாதகத்துல இப்போ ஒரு ஜாதகம் கொண்டு வரீங்கன்னா பொண்ணோட ஜாதகத்திலையும் அதே விஷயத்த நம்ம வந்து சொல்லணும். இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒவ்வொரு பாவ ரீதியான பொருத்தம் எவ்வாறு இருக்கு, கிரக ரீதியான பொருத்தம் எவ்வாறு இருக்கு, தசாபுத்தி ரீதியான பொருத்தம் வந்து எவ்வாறு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணும் சார். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன கேட்பாங்க சார், 10 பொருத்தத்துல எத்தனை சேர்ந்துருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அது அந்த அளவுக்கு வந்து பிரயோஜனப்படாது சார். ஆக்சுவலா நான் வந்து இந்த 7 பொருத்தம் இருக்கு 8 பொருத்தம் இருக்கு அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து பிரயோஜனம் நடைமுறை வாழ்க்கையில சாத்தியமே கிடையவே கிடையாது. ஆக்சுவலா அதனால அது அடுத்து அடுத்து வந்து அதை பிடிச்சு தொங்குவாங்க. சார் நாங்கெல்லாம் பொருத்தம் பார்த்துதான் கல்யாணம் பண்ண, இப்ப டைவர்ஸ்ல நிக்குதுன்னா நீங்க பொருத்தமே பார்க்கல அப்படிங்கிறேன் நான். முதல்ல ஜாதகத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு நீங்க வந்து கேட்கவே இல்லை. வெறும் 5 நோட்டு 10 நோட்டு கொண்டு போயிட்டு சார் சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 100 ரூபா 200 ரூபா திணிச்சு கொடுத்துட்டு வந்து வந்துடுறீங்க. அதுதான் விஷயம். அதனால முதல்ல இந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்துல, முக்கியமா இந்த திருமண பொருத்தம் சம்பந்தமான விஷயத்துல தயவு செஞ்சு பொதுமக்கள் வந்து அவசரப்படாது. பொறுமையா அந்த வரன்களினுடைய கிரக ரீதியான விஷயங்கள் எவ்வாறு இருக்கு, பாவ ரீதியான விஷயங்கள் எவ்வாறு இருக்குன்னு தெளிவா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா இது அடுத்த 20-30 வருஷத்துக்கு அவங்க சேர்ந்து வாழ போறாங்க. ஏன்னா இதுல வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறதோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதனால இதை வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல நம்ம யூடியூப்ல நிறைய ஆய்வு ஜாதகங்கள் அப்படிங்கிறது நிறைய வந்து நம்ம பதிவிட்டு இருக்கோம். உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு ஜாதகத்தை எவ்வாறு ஆய்வு செய்வேன் அப்படிங்கிறது நான் நிறைய தெளிவா நான் சொல்லியிருக்கேன். நேரம் இருந்துச்சுன்னா நிச்சயமா அதை பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீமதே ராமானுஜாய.